ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன புக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிழவனும் கடலும் அப்படின்னு ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதியிருக்காரு. இதோடைய இங்கிலீஷ் வெர்ஷனும் கிடைக்கிறது. த ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படின்னு இங்கிலீஷ் வெர்ஷன். இது தமிழ் வெர்ஷன் கிழவனும் கடலும். இது ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதியிருக்காங்க. இது ஒரு நோபல் பரிசு பெற்ற புக்கு. இந்த புக்கோட கதை என்னன்னா, இதில் ஒரு கிழவன், இது ஒரு கிழவனுக்கும் ஒரு மீனுக்கும் நடக்கிற ஒரு உயிர் போராட்டம்னு சொல்லலாம். இவர் மீன் பிடிக்க போகிறார், எப்போவுமே போவார். ஆனால் அவ்வளவா எந்த மீனும் கிடைக்காது, பெரிய மீனெல்லாம் எதுவுமே கிடைக்காது. ஸோ இந்த தடவை போகும்போது ஒரு பெரிய மீன் மாட்டும்போது அந்த மீனோட இவர் இவர்கிட்ட ஒரு சின்ன போட்டு, சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இவரோட போட்டில் இருக்குது. ஸோ அந்த பெரிய மீனை இவர் பிடிக்கிற அளவுக்கு இவரோட போட்டில் எதுவுமே பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனாலும் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு 3 days அந்த மீனோட போராடுறாரு. அந்த மீனும் இவரோட புடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுது. ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த இருக்கிற அந்த போராட்டம் நடுவில் இது அந்த மீனோட பேசுகிறாரு, தனக்குத்தானே பேசிக்கிறாரு. அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கூட இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. இது ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்டோரின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது, அதாவது ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு மீனுக்கும் கிழவனுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், இல்லை ஒரு போராட்டம் மாதிரி இருந்தாலும் இதில் நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல நான் இது படிக்கும்போது எனக்கு அவ்வளவா தெரியல. பட் நான் லாஸ்ட் இந்த புக்கோட கிளைமேக்ஸுக்கு வரும்போது அதில் அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் நம்மளோட லைஃபுக்கும் பொருந்தும். அதாவது என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இனிமேல் அதிர்ஷ்டம் வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளோட லைஃபுக்கு பொருத்தமான விஷயங்கள். இது நம்ம லைஃப்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு கிழவனுக்கும் மீனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் இல்லை, அதை பற்றின கதையாக இருந்தாலும் இட் இஸ் வெரி மச் ரிலேட்டட் டு லைஃப் ஆல்சோ. ரொம்பவே சூப்பரான புக்கு, நோபல் பரிசு பெற்ற புக்கு. இவரோட வேறு புக்ஸும் இருக்குது. இது நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இதோட இங்கிலீஷ் வெர்ஷனும் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கிது. நீங்கள் அதுலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புக்கோட விலை ஜஸ்ட் 95 rupees தான். இதை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் வெர்ஷன் காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் ஒரு 101 pages தான் இந்த புக்கு. இது சின்ன புக் தான், ரொம்ப பெரிய புக்கெல்லாம் இல்லை, சீக்கிரமாகவே வாசித்து முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப சூப்பரான புக்கு, கண்டிப்பாக படித்து பாருங்கள். வெரி மோட்டிவேட்டிங் அண்டு நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிற, இன்டைரக்டாக சொன்னாலும் அது நம்மளோட லைஃபுக்கும் ரிலேட்டடான விஷயமா இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக்கு. ஆக்சுவலி நான் இந்த புக் இப்போ செகண்ட் டைம் ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இதோட டெப்த்து வாசித்தக்கப்புறம் தான் புரிஞ்சுது. முதல்ல வாசிக்கும்போது அவ்வளோவா தெரியலை, சாதாரணமாக வாசிச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் பண்ணேன் அதோட டெப்த்தை. ஸோ இப்போ 2ஆம் தடவை செகண்ட் டைம் மறுபடியும் வாசிச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன், த ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படிங்கிற இங்கிலீஷ் வெர்ஷனை வாங்கி படிக்கலாம். மலையாளத்தில் கூட கிழவனும் கடலும் அப்படின்னு மலையாளம் புக்கு கூட கிடைக்கிறது. அதுவும் வாங்கி, மலையாளம் படிக்கிறவங்களா இருந்தால் அந்த வெர்ஷனை வாங்கி படிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக. அண்ட் தமிழ் வெர்ஷன் கூட ரொம்ப ஈஸியான தமிழ் தான், ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட படிக்கலாம். ரொம்ப சூப்பரான புக்கு, கண்டிப்பாக படித்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்.